இதுதான் நம்ம லைஃபு. காலைல தூங்கி எந்திரிச்சதும் பைரோ எங்கள் வீட்டில் பைரவர் வளர்த்தணும். பைரவர் வாக்கிங் கூப்பிட்டு போவேன். இதுதான் நம்ம வேலை. சுற்றிலையும் தெரியுதா, இதுதான் நான் இருக்கிற ஊர். ரொம்ப அருமையாக இருக்குல்ல. உண்மையிலே அருமையான டவுனு கிடையாது, கிராமம். கிராமம்னா கிராமம், அப்பேற்பட்ட கிராமம். நல்ல கிராமம் தான், சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். காலைல தூங்கி எழுந்திரிச்சதும் இப்படி தான் பைரவரை வாக்கிங் கூப்பிட்டு வருவேன். 1 மணி நேரம் சுற்றுவோம், நானும் இவனும் சுற்றிக்கிட்டே இருப்போம். காடு வெள்ளிங்கிரி மலை ஏறுறவங்க நடந்து போவாங்கள்ல, அந்த மாதிரி நானும் இவனும் நடந்துகிட்டே இருப்போம். அப்படி போவான், இப்படி வருவான், கூட்டிகிட்டு வருவான், கூட்டிகிட்டு போவான், இப்படியே தான் இருக்கும். சரி, ஓகே. பேச வந்த விஷயம் என்னென்னா, வீடியோ கடந்த ஒரு 2-3 நாளாக சரியாக வீடியோ போடுறதுக்கு இல்லை. என்ன காரணம், வேலை விஷயமா கொஞ்சம் நான் வந்து வெளியில் போய்ட்டு வந்துட்டேன். அங்கே வந்து சம்பளம், நல்ல சம்பளம் வருது. ஓகே, ஒரு 950 ரூபா ஒரு ஷிஃப்ட்டுக்கு நான் வாங்குகிறேன். அதில் வந்து நான் ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால சரியாக வீடியோ கடந்த நாட்களில் சில நாட்களில் போட முடியல. ஜனவரி மாதம் மட்டும் கிட்டத்தட்ட 99+ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதாவது நான் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து கிட்டத்தட்ட 60% வீடியோ அப்படிங்கிறது போன ஜனவரி மாதத்தில் மட்டும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இப்போ சமீபத்தில் இந்த ஒரு 10 நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதே பெருசாக இருக்குது. என்ன காரணம், போன மாதத்தில் மைண்ட் ஃபோக்கஸ் பூராமே வந்து பார்த்தோம்னா யூடியூப்பில் கெரியர் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தது. இப்போ சமீப நாட்களாக இந்த 950 ரூபா சம்பளம் போதும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 950 ரூபா சம்பளம் அப்படிங்கிறது நிரந்தரமானது கிடையாது. ஆனால் நம்ம கெரியர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து என்னமோ சொல்லுவாங்களேப்பா, அரசனை நம்பி புரசனை விடக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம கெரியருக்கோசரம் தான் நம்ம போகணுமே தவிர சம்பளத்துக்கோசரம் போகக்கூடாது. இனிமேட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு 500 ரூபா சம்பளத்தில் வேலை கிடச்சாலும் சரி. இப்போ 950 ரூபா வாங்குறோமா, பரவாயில்ல விட்டுறலாம், நாளைக்கு பின்னால் சம்பாரிச்சிக்கலாம். ஒரு 500 ரூபா சம்பளத்தில் ஒரு வேலை கிடச்சாலும் சரி, நம்மளுக்கு யூடியூப்பில் கெரியரில் வீடியோ போடணும். அதுக்கு உண்டான அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு டைம் இருக்கிற மாதிரி. அதாவது நம்ம ஒர்க் ப்ரெஷர் இருக்கக்கூடாது. நம்ம செய்கிற வேலையில் ஒர்க் ப்ரெஷர்லாம் கிடையாது. ஓனர் தங்கமான மனுஷன், கண்ணானா நல்ல மனுஷன். அவர் நம்மளை தொந்தரவுலாம் பண்ணுறது கிடையாது. நல்லா சுதந்திரமாகவே கொடுறாரு, சுதந்திரம் கொடுக்குறாரு. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம கெரியர்லேருந்து விலக ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் நம்ம அந்த விஷயத்தில் கொஞ்சம் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த 950 ரூபா சம்பளம் வேலையை விட்டுட்டு 500 ரூபா சம்பளத்துக்கு எங்கேயாச்சும் வேலை கிடச்சா போய் சேரலான்னு இருக்கிறேன். ஏன் சபரி, எல்லோரும் மேலே ஒரு 100 ரூபா 50 ரூபா சேர்த்து தானே போகணுன்னு ஆசைப்படுவாங்க. நீ எதுக்கோசரம் 950லேருந்து 500 கீழே வரேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 500 இல்லை 400 சம்பளத்தை கூட நான் வருவேன். 400 சம்பளத்தை கூட ஒரு வேலையை தொலை பிடிப்பேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து கெரியர் ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ஒரு சில விஷயத்தை நம்ம இழந்தால் தான் ஒரு சிலது கிடைக்கும். அதன் காரணமாக இப்போ நான் இன்னும் ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில வாரங்களில் வந்து அந்த 950 ரூபாயை விட்டுட்டு நான் வெளியில் வரப்போகிறேன். அந்த பெரிய வேலையை விட்டுட்டு ரிசைன் பண்ணிவிட்டு கம்பெனியை விட்டு வெளியில் வரப்போகிறேன். வெளியில் வந்த வாட்டி மறுபடியும் என்னுடைய கெரியர் நம்ம யூடியூப் சேனலில் மறுபடியும் யூடியூப் சேனலில் க்ரோத்தை பார்க்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஏன் சபரி 950 ரூபா சம்பளத்தை விட யூடியூப் கெரியர் முக்கியமானு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ், டெஃபினெட்லி கெரியர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கோசரம் தான் இவ்வளோ நாள் போராடினது. கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாளா, ஒரு வீடியோ 2 வீடியோவா 496 வீடியோ சம்திங் போட்டிருக்கிறேன். இப்போ பேசிகிட்டு இருக்கிறது 497வது வீடியோ. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் 446 பேர் தான். ஒரு வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்னால் கூட, ஒரு வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்னால் கூட இந்நேரம் 497 சப்ஸ்கிரைபர் வந்துருப்பாங்க. நம்ம போட்ட வீடியோவை விட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 50 பேர் கம்மியாக தான் இருக்கிறாங்க. 497 வீடியோ, 446 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவும் தாண்டி ஏன் நீ விடாமுயற்சியாக போராடிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக போராடுவேன். இறுதி வரை போராடுவேன்ல, வெற்றி பெறும் வரை போராடுவேன். கண்டிப்பாக ஒரு மாற்றம் நம்மளுக்குன்னு சொல்லி வரும். நம்மளுக்கு வந்து எய்மே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வரணும், நிறைய கருத்துக்களை பேசணும். பேசிட்டு எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனே வந்து பார்த்தோம்னா சாட்டை துரைமுருகன் அண்ணா, நம்ம மதன் கௌரி அண்ணா, இவங்களையெல்லாம் ஒரு முன் உதாரணமாக வச்சு தான் நான் வீடியோவே போட ஆரம்பித்தேன். அப்படி போட ஆரம்பித்து தான் இன்றைக்கி போட்டுட்ருக்குது. நம்மளுக்கும் 28 வயசு பிறந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒன்றும் வாட்டமும் இல்லை, வலியும் இல்லை. என்னமா ஒன்று பண்ணித்தான் நான் ஒன்று சும்மாவாக இருக்க முடியும், அதுவும் பண்ண முடியாது. இனிமேல் ஃபோக்கஸ் போகிறேன் கெரியரில் தான். இந்த வீடியோவிலேருந்து இன்றைக்கி சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி தேதி 11 தேதி. இன்றைக்கி தேதி
11. இன்னும் சரியா எப்படி சொல்லட்டும், இன்னும் ஒரு 18 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன், சம்திங் பிப்ரவரி மாதத்தில். இந்த 18 நாளுக்குள்ளாடி நான் எவ்வளோ வீடியோ போட முடியுமோ போட்டு சேனலோட க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் என் கான்சன்ட்ரேஷன் பூரா இருக்குது. நான் அதை தான் எய்மும் பண்ணியிருக்கிறேன், அதை தான் பண்ணவும் போகிறேன். இத்தனை நாள் வந்து போனது போகட்டும், இனிமேலாச்சும் நல்லபடியாக ஒரு மாற்றம் வரட்டும்.